முடியும். கூட்டத்துல இருந்து என்ன பண்ணோம்? தனிச்சு தான் நிக்கணும். கேட்டுக்கு போகின்ற வாசல் ரொம்ப விசாலமானது, ஈஸியானது, எளிமையானது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப பிரகாசமா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவு ஏறினாலும் கீழே தள்ளி தள்ளி விட்டுரும். பாறைகள் இருக்கும், குன்றுகள் இருக்கும், முற்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணோம்? நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப ஜீவனுக்கு ஏதுவான வழியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, செயல்தான் முக்கியம். இந்த உலகத்தை ஆண்டவர் சுவிசேஷத்தினாலே கட்டி எழுப்புவதற்கு 12 பேர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் போனா 3 பேர் தாங்க, கூட 3 பேர் தான் எப்பொழுதும் அவரோடு இருந்தவர்கள். இங்க ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு கூடவே போய் கொண்டிருப்பார்கள். ஆமாவா இல்லையா? அதுதாங்க இருக்குது. அப்ப நீங்க யாராவது சொல்ல முடியுமா, என் இயேசு எங்கே போனாலும் அவர் கூடவே நான் போவேன்? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலை. அப்ப என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இவர் உபதேசர் அடுத்து என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா கல்வாரி சிலுவையாண்ட போவியா, சிலுவையை தூக்கின்னு போவியான்னு கேள்வி கேட்டுருவாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மரித்தும் வாழ வேண்டும், மரித்த பிறகும் வாழப்போகிறோம். ஆனா எங்க வாழ போறோன்றது தான் முக்கியம். இந்த உலகத்தில் நான் 100 வருஷம் வாழ்ந்தேன், 500 வருஷம் வாழ்ந்தேன், 2000 வருஷம் வாழ்ந்தேன்,